என்ன நடந்ததுன்னு எனக்கும் இப்பதான்ப்பா முழுசா தெரிஞ்சது. ஒரு நாள் பல்லவனையும் அவங்க அம்மாவையும் அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அதை பார்த்து ஊர்ல எல்லாரும் என்னென்னமோ பேசினாங்க. ஆனா அந்த வயசுலயும் அவரு பல்லவனோட அப்பா இல்லைன்னு எனக்கு நல்லா புரிஞ்சுது. அவங்கள அவரு விரும்பிதான் கூட்டிட்டு வந்திருக்காருன்னு நான் நினைச்சேன். இந்த கதையெல்லாம் எனக்கும் தெரியாது. உன்கிட்ட சொல்லும் போதுதான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு தான் ஆரம்பத்திலே அங்கிள் பல்லவனோட அப்பா இல்லைன்னு தெரிஞ்சிருக்குல்ல, அது நீங்க சோழன் பாண்டியன் கிட்ட எல்லாம் சொல்லலையா? உங்களுக்கு எல்லா உண்மை தெரிஞ்சும் ஆனா நீங்க இது வரைக்கும் பல்லவன் கிட்ட எந்த வித்தியாசத்தையுமே காட்டி நான் பார்த்ததே இல்லைன்னு அவன் தான் உலகம்னு இருக்கீங்க. அங்கிள் அதுக்கு மேல இருக்காரு. எந்த தப்புமே செய்யாம பல்லவன் கிட்ட அந்த திட்டு வாங்குறாரு. இந்த மாதிரி எந்த வீட்லயுமே நடக்காதுன்னு சத்தியமா சொல்றேன்னு. உங்க மேலயும் உங்க அப்பா மேலயும் எனக்கு அவ்வளவு மரியாதை வருது. உங்களை பார்த்தா கை எடுத்து கும்பிடணும் போல இருக்குன்னு. என்னப்பா நீ முதல்ல கையை இறக்கு. இல்லன்னு இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்ல. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பையனை இவ்வளவு அன்பு காட்டி பாத்துக்கிறீங்களே. பல்லவன் எங்க வீட்டு பையன்பா. அவனுக்கு அப்பா வேறையா இருந்தா என்ன, அம்மா வேறையா இருந்தா என்ன, நான் அவனை என் கூட பிறந்த தம்பியா தான் பாக்குறேன். அவனும் எங்களை அண்ணனா தான் பாக்குறான். இனிமேலும் அதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம்பா. பல்லவனுக்குலாம் என்ன ஆனாலும் தெரிஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் அவனுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. நாம எதையும் மாத்த வேண்டாம். உனக்கு ரொம்ப நல்ல மனசு நிலா. பல்லவனுக்கு நல்லது செய்யணும்னு நீ போய் அவன் அம்மாவை கூட்டிட்டு வந்த. நம்ம வீட்டுல யாருக்காச்சும் நல்லது செஞ்சிட முடியாதான்னு நீ யோசிச்சுட்டே இருக்கப்பா. என்னடா இது, அண்ணன் இப்படி சமையல பாதியிலே விட்டுட்டு போயிடுச்சு. அண்ணி அப்பாவை மிரட்டி வண்டியில ஏத்திட்டு எங்கேயோ போயிட்டாங்க. எங்க போறாங்க எதுவுமே சொல்லல. அண்ணி போன கொஞ்ச நேரத்திலேயே சேரன் அண்ணன் வெளியே கிளம்பி போயிட்டாரு. அண்ணியும் அப்பாவும் தான் போனாங்க. இப்ப என்ன, அண்ணியும் சேரன் அண்ணனும் வராங்க.